ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரத்த ஆறு தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50 23,118 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இனி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். சம் ப்ரோக்கரேஜஸ் ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜஸ் வந்து மார்ச்சில் 21,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது போல் தெரியுது இப்போ இருக்க ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது. சென்செக்ஸ் 76,454 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 924 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 48,067 பாயிண்ட்ஸில் இருக்குது. 666 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்க்கும்போது நிஃப்டி ஸ்டாக்ஸ், அதாவது நிஃப்டி 50 கீழே லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35% வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களோட ரெக்கார்ட் ஹைலேருந்து 25% to 35% வரைக்கும் கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 27 தான் நிஃப்டி ஒரு ரெக்கார்ட், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹைக்கு போகுது. 26,277 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கை டச் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஒஸ்ட்ரன் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க் தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ், கோல் இந்தியா, இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவு அடி விழுந்திருக்கு செப்டம்பர் 27, விச் மீன்ஸ் லாஸ்ட் இயர்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து 86 ரூபா போயிருந்துச்சு டாலர் எகென்ஸ்ட்டு. கடைசியில் அது வந்து 86.31 இருக்குது. ஆனால் அன்றைக்கி 86.40 எல்லாம் பேருக்கும் போல தோணுது. அந்த ருப்பி வந்து பயங்கர அடி இன்னைக்கு ருப்பி பார்க்கும்போது. ஸோ இதுக்கு பார்க்கும்போது யூஎஸோட பாண்ட் யீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குது. 10 இயர் பாண்ட் யீல்டு வந்து 4.71% இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் $81 போயிடுச்சு அது இன்னைக்கு. அதனால ஆயில் செக்டர் ஸ்டாக் எல்லாம் ரத்தாராக ஓடுது. ஏஷியன் கரன்சிஸ் வீக்காக இருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸ் ஜாப் டேட்டா நேற்று வந்துருந்துச்சு. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டாலர் அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், குறிப்பாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் $4 பில்லியன் ஜான்வரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. 2025 மட்டும் $4 பில்லியன் வைப் அவுட்டு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் $11 பில்லியன் வந்து அவுட்ஃப்ளோ ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ருப்பி ஒரு பக்கம் பிளட் பாத்தில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5,000 rupees ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஸ் வாங்கினேன், டாக்டர் ரெட்டிஸு. அடுத்தது இந்த பென்னி ஸ்டாக்ஸ், ஜான்சன் ஃபார்மா, அதில் ஒரு 14 ஸ்டாக்கு, மணப்புரத்தில் ஒன்று வாங்கினேன், நாட்கோ ஃபார்மாவில் ஒன்று வாங்கினேன், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் 3 ஷேர் வாங்கினேன், ஆர்இசி லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஷேர் வாங்கினேன், சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு 3 ஷேர் வாங்கினேன். டோட்டலாட்டு இன்னைக்கு கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமே 92 rupees லாஸு. ஏன்னா மார்க்கெட் ரெட்டில் இருந்துச்சு. நான் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு ஷேரில் 2, 3 அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாட்டு இன்னைக்கு கன்சிடர் பண்ண நாள்லே 92 rupees லாஸு. ஸோ ஓவரால் ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே லெவலில் யூஸ் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். அதான் பெட்டர் இப்போ இருக்க ட்ரெண்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லார்ஜ் கேப்பில் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இந்த ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், டிசிஎஸ், இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனாங்க. கடைசியில் 943 அந்த ரேஞ்சில் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்ல டிசம்பரோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களோட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து 37% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு இந்த MSCI இண்டெக்ஸில் வந்து இவங்களோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 44 basis point வரைக்கும் போகலாம். கரண்டாட்டு 22 basis point இருக்குது. 44 basis point வரைக்கும் போகலாம். பொட்டன்ஷியல் இன்ஃப்ளோன்னு பார்க்கும்போது ஒரு $225 million ஆவரேஜாக உள்ள வரும்னு சொல்லி நுவாமா ப்ரோக்கரேஜ் இது எஸ்டிமேட் பண்ணுறாங்க. மேபி இது இந்த ரீபேலன்சிங் வந்து February 28 தான் இந்த ரீபேலன்சிங் நடக்குது. அந்த ரீபேலன்சிங்கில் இவங்களோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் $225 million வந்து ஆவரேஜ் ஆட்டி உங்களுக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க்கில். அந்த பேசிஸில் இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 3% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் ஆயில் பெட்ரோலியம் கார்பரேஷன், நெக்ஸ்ட் வந்து BPCL பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இது எல்லாமே பிளட் பாத்தாக தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆயில் பேஸ்டு வர ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ரெத்தாரில் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லாம் 122 ரூபா வந்துட்டாங்க. அதே மாதிரி BPCL 6% அவுட்டு, HPCL 4% அவுட்டு. இதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $81, அதாவது ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன பட்சத்தில் இதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் வச்சு இதை அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் சொல்கிறது PSU செக்டார் ஸ்டாக் பக்கம் இப்போதைக்கு கொஞ்சம் விலைக்கு இருக்கிறதா பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRFC, ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு 5% டவுன் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. 128 ரூபாவில் இருக்குது. ஸ்டில் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது IRFC. பட் நான் வந்து 130 அந்த சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை வாங்கினேன். இப்போ மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க. இன்றைக்கும் 5% வாஷ் அவுட் ஆயிருக்கு. மேபி இன்னும் டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி அதாவது ஒரு நல்ல வேல்யூஷன் அப்படின்னா 100 ரூபாய்க்குள்ள வந்தால் நல்ல வேல்யூஷன்.
பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐஆர்எஃப்சியில் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறவங்க இதே ட்ரெண்ட் நெகட்டிவ் போச்சுன்னா ஒரு 100 கீழே வர பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ கன்சிடர் பண்ணால் கூட கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது ஐஆர்எஃப்சியில். நெக்ஸ்ட் ஆர்விஎன்எல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கனவு, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆர்விஎன்எல் 400 ரூபா வரைக்கும் வரும், அடுத்த நாள் ஒரு 10% மேலே போயிடும். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்குலேருந்து 9% டவுனு, 357 ரூபா வந்திருக்கு இந்த ஆர்விஎன்எல் ஷேரு. ஸோ இதுவும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இதில் வரல. ஸ்டில் வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இவங்களோட ஆர்டர் புக் எல்லாமே கிட்டத்தட்ட 83,000 கோடி இருக்குது, எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இவங்க ஆக்சுவலி 52 வீக் ஹைலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% மேலே அந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. பட் 45% ரெக்கார்ட் ஹைலேருந்து கீழே விழுந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து இன்னும் வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகிளே CNBC TV18 இந்த ஸ்டாக்கை பற்றி வந்திருக்கு. ஜான்வரியில் மட்டுமே 13% கரெக்ஷன் ஆகிருக்காங்க. பீக் லெவல்லையும் பார்க்கும்போது 647 ரூபா, லோ லெவல்லையும் பார்க்கும்போது 52 வீக் லோ 198 ரூபா. எகெயின் அந்த 198 ரூபா வந்தால் தான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆர்விஎன்எல். ஏன்னா வேல்யூஷன் பார்க்கும்போது பி ரேஷியோ 60 இருக்குது, ப்ரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 9க்கு மேலே இருக்குது. என்ன கேட்டால் எகெயின் ஒரு 200 ரூபா 220 ரூபா அந்த ரேஞ்சு வந்தால் தான் ஒரு நல்ல பையாக இருக்கும்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஆர்விஎன்எல் ஸ்டாக்கில். பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன், நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இது ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து Q3 ரிசல்ட்ஸை ஜான்வரி 22 அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜான்வரி 22 ரிசல்ட்ஸ் மட்டும் இருக்காது, டிவிடெண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ராஃபிட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ ரிஃபைனரி மார்ஜினே லோவாக தான் இருக்குது. எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனேன். ஸோ அப்போ அந்த ஃப்ளிப்கார்ட் ஆட் எல்லாமே வரும். ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட் ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளிக் பண்ணி அதில் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லாம் வரும்போது அந்த பேஜுக்குள்ளே டேரெக்டாக கொண்டு போயிடும். அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 84,099 ரூபாய்க்குள்ளே வாட்சை 499 ரூபாய்க்கு நமக்கு தராங்களாம். ஸோ இது என்ன ஆக்சுவலி மக்களின் அவ்வளோத்துக்கு இதான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இப்படி யார் கொடுப்பா? 84,000க்குள்ளே வாட்சை யாராவது 499 ருபீஸுக்கு கொடுப்பாங்களா? இந்த வாட்சோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நான் இந்த வாட்ச் எனக்கிட்டே இருக்குது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஹோல்சேலில் 350, ஆவரேஜாக கடையில் விற்கும்போது ஒரு 500 ரூபா வரைக்கும் விற்கலாம். ஆனால் 84,000 ரூபா அதை கட் பண்ணி, ஸோ மார்க்கெட்டிங் தந்திரத்தை பார்த்துக்கோங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து 1 lakh crore வந்து பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது, இந்தியாவிலேருந்து ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ்போர்ட் 1 lakh crore ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2024. விச் மீன்ஸ் $12.8 billion. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோக்கல் வேல்யூ மூலம் மட்டும் ஒரு 15 to 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் 4-6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $9 billion எக்ஸ்போர்ட் வந்து $9 billion எக்ஸ்போர்ட் 2023 இருந்துச்சு. அது இப்போ $12.8 billion ஆட்டு அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பயோகான் ஷேர் வந்து மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்து, ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. 3% சம்திங் பாசிட்டிவ்ல தான் இருந்தாங்க. ஜெஃப்ரிஸ் இவங்களுக்கு அப்கிரேடும் பண்ணியிருந்தாங்க. ஹோல்ட்லேருந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்லேருந்து ஹோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தாங்க. 400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இவங்களோட மலேசியன் யூனிட் ஒன்று இருக்குது, அதுக்கு USFD வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸில் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பெட்ரோலியம் ஸ்டாக்ஸில் தான் அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் எல்லாம் 8%, 7% போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. இதான் நான் சொல்கிறது PSU செக்டார் ஸ்டாக் பக்கம் இப்போ அமைதியாக இருங்க. நேற்று ஒருத்தர் கேட்டார் மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ் பேசாமல் வாங்கிட வேண்டியதானு. 8% வாங்கியிருந்தாருன்னா அன்றைக்கி 8% வெளியே. இதான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்க்கெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்றைக்கி 8% வாஷ் அவுட்டு, அதுவும் 575 ரூபா அந்த ரேஞ்சில் கல்யாண் ஜுவல்லர்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு பீக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இறங்கலை. ஸ்டில் வந்து வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸில். எபோ 100 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. மேபி ஒரு 400 ரூபா 350 ரூபா அந்த ட்ரெண்ட் எகெயின் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் அது வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து நம்ம கன்சிடர் பண்ணால் கூட வேல்யூஷன் அதிகம் தான். ஸோ அந்த ரேஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வச்சோன்னா வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அடி எங்கன்னு பார்க்கும்போது PSC இதில் தான் நெகட்டிவ், 3% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ்ல இருக்குது, அவங்க லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. பட் எல்லா செக்டாருமே டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரெத்தார் தான் ஓடிட்டுருக்கு.
நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்இடிஏ ஷேர் வந்து ஒரு 5% நீங்கள் மேலே போனாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது அசட் குவாலிட்டி ப்ராப்பராக இல்லை. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக் வந்து அடி விழுந்துச்சு. ஆனால் ப்ராஃபிட் ரெவன்யூலாம் ஏறி இருந்துச்சு. ஆனால் அசட் குவாலிட்டி ப்ராப்பராக இல்லாத பேசிஸில் ஸ்டாக் 2 நாளாக விழுந்துச்சு. இன்னைக்கு 5% அப்பு. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது QIP மூலம் மட்டும் ஒரு 4000 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 75% ஆஃப் த ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் கைவசம் இருக்குது. அதில் 7% வந்து டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் 25ல. ஸோ இந்த பேசிஸில் அந்த ஸ்டாக் இன்னைக்கு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ஜஸ்ட் டேல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் வந்து இன்னைக்கு 9% காலி. அதுக்கு எப்படி அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் வந்து 15% ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பேசிஸில் வந்து அதை அடிச்சிருக்காங்க ஜஸ்ட் டேல. அதே மாதிரி PCBL லிமிடெட் அந்த ஸ்டாக் இன்னைக்கு 11% டைவ் அடிச்சிருந்த மார்க்கெட்டில் கீழே விழுந்துருந்துச்சு. அவங்களோட Q3 ஏர்னிங்ஸும் ப்ராப்பராக இல்லை, மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வரது 1-2 கம்பெனிஸ் இதில் மார்க்கெட்டில் ரிசல்ட்ஸ் வந்ததில் TCSோட ரிசல்ட்ஸ் தான் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. மாறி எந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸும் மார்க்கெட் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. IREDA, ஜஸ்ட் டெயில், PCBL, CSE இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி தான் விழுந்துருந்துச்சு. ஸோ Q3 ஏர்னிங்ஸ் இந்த குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது போல தான் தெரியுது. மேபி IT ஃபார்மாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்ரோ பார்த்தீங்கன்னா மேபி IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து IPO வண்டி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அந்த IPO ஃபைல் பண்ணுறதுக்கு. வேல்யூஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $7 billion to $8 billion. ஸோ அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து $700 million வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ எவ்வளோ வந்து இது மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க எக்ஸாக்டாக தெரில. ஸோ டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா சொல்கிறேன். ஸோ அவங்களும் IPO வரதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. வரிசை எல்லா கம்பெனியுமே IPO வராங்க. இதில் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்மில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் IPO வந்து லிஸ்ட் ஆகிட்டாங்க. Zerodha தான் இன்னும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தெரில எக்ஸாக்டாக. Zerodha இன்னும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை போல தெரியுது. Hyundai Motors இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அனலிஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 25% வரைக்கும் அப்சைட் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. 2200 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும்னு சொல்லி HSBC ஃபாரின் ப்ரோக்கரேஜஸ் அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ Hyundai Motors வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் Hyundai Motors என்னட்ட கிடையாது. செயலும் ஜான் கோக்ரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டீல் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது செயலும் ஜான் காக்ரில் கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஹைதராபாத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கிங் வேல்யூ பொட்டன்ஷியல்னு பார்க்கும்போது 1300 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் லேண்டில் போட்டிருக்காங்க. 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கேலபிள் ஏரியாவில் 3 BHKலேருந்து 4 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. சப்பூர்ஜி பலுன்ஜி குரூப் வந்து ஃபண்ட் ரைசிங் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு $3.25 billion வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் டெப்டை வந்து நாங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சப்பூர்ஜி பலுன்ஜி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வேண்டி சில நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டோ அல்லது வந்து சில பேங்க்ஸ் எல்லாமே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சப்பூர்ஜி பலுன்ஜி குரூப் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த FMCG டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் காமர்ஸ்க்கு எகென்ஸ்டாட்டு ஒரு ரேலி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் FMCG டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த கம்பைன் வந்து நேஷன் வைட் நடக்கும். ஜனவரி 20 மார்ச் 31 அந்த டைமுக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க. 50 டிஸ்ட்ரிக்ட் 700 தாலுகாஸில் இந்த லான்ச்சு. விச் மீன்ஸ் நான் சொல்கிறது ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அது வந்து ஊர்வலமாக போவாங்க போல தெரியுது. கிட்டத்தட்ட 4 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 3,50,000 சப்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது இந்த குயிக் காமர்ஸ் காமர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு போல். அதுக்கு வேண்டி இவங்க வேரியஸ் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதுக்கு கவர்மெண்ட் எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.